ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொஷின் பேப்பரை முழுசாக படிங்க, முழுசாக பாருங்கள், என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 4 கொஷின் பேப்பர் போட்டிருக்கிறோம். ஸோ அதிலேருந்து கொஷின்ஸ் வரப்போகுது, இதுலேருந்து வரப்போகுது. இதை மட்டும் நான் போடுற கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னா 100க்கு 100 எடுக்கலாம், 95க்கு மேலேயாவது எடுத்துடலாம். ஓகே, ஸோ எத்தனைக்கு 100க்கு 60க்குனா 55க்கு மேலே எடுத்துடலாம், இல்லை சப்போஸ் 60 கூட எடுத்துடலாம். ஸோ புக் பேக்கில் ஒன் வேர்டு ஃபுல்லாக பார்த்துக்காங்க ஒன்றும் ஸ்கிப் பண்ணாமல். அடுத்து குரு நான் சொல்கிறத ஒத்துக்கி படிங்க. ஸோ காந்தியடிகள் தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலம் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈகை பற்றி வள்ளுவர் கருத்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு நாளும் விட்டு சொல்லாதது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னை தெரிசா கண்ணீர் விட காரணம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமிர்த சுரபியின் சிறப்பு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரிவு 2 சொற்களின் வகை எழுதுக. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இடுகொரு பேர் என்றாலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அப்புறம் ஒளி வேறுபாடு இருந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கலைச்சொல் ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, இருக்கிற கலைச்சொல் ஃபுல்லாக பார்த்துக்கணும். உள்ளத்தை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சொல்லென்றால் என்ன ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீட்டில் பயிலும் உறுப்புகளும் 2 எழுதுக. ஸோ உறுப்புகள்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ வீட்லேயும் சரி பள்ளியிலையும் சரி இது 2 படிச்சிருக்காங்க. ஒன்று சிறுநாளில் கேட்பான், இல்லை 2 மார்க்கில் கேட்பான், இல்லை 6 மார்க்கில் கூட கேட்பான். அடுத்ததாக அடிப்பெல்லாம் எழுதுங்க, நீ ஃபுல்லாக பார்த்துக்கணும், சரியா? ஸோ மொத்தம் 3 போயம் இருக்குது, திருக்குறள் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, அப்போ தான் அதை அட்டன் பண்ணி 5க்கு 5 எடுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க 3 மார்க்கு. ஸோ காந்தியடிகளும் தமிழுக்கும் உள்ள தொடரை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிமேகல் மனிதனிடம் வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாராபரகனின் தாய்மனவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. அடுத்து நலவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பட் வேண்டாம்னா விட்ருங்க. அவங்க படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க விட்ருங்க, ஆனால் படிச்சிருங்க. ஸோ நம்மளுக்கு 100க்கு 100 வேணும் அப்படிங்கிறவங்க படிச்சு தான் ஆகணும். ஸோ 90 போதும் அப்படிங்கிறவங்க அதை விட்ருங்க. ஓகே, அடுத்து உரையை படித்து விடையளிக்க படிச்சிருங்க எல்லோரும். ஸோ படிக்கவே வேண்டாம், எவனாவே எழுதிடலாம். இந்த கொஸ்டின் தாட்டி வரப்போதுன்னு நினைக்கிறேங்க. நூல்களை அனுப்ப வேண்டிய பதிப்பதற்கு கடிதம் எழுதுங்க, நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி கட்டுரை எழுதுங்க, அதுவும் கேட்டிருக்கான். இங்கே இப்படி குறிப்புகள் கொடுத்துருந்தா அப்படின்னா நீ இதில் இருக்க எல்லாத்தையும் எழுதினா தான் உனக்கு மார்க். முன்னுரை போட்டிருக்கணும், அதில் ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருக்கணும். வேற்றுமை ஒற்றுமை இது எழுதி அதுக்கு ஒரு 5 பாயிண்ட். இந்தியர்கள் ஒற்றுமை அதில் ஒரு எழுதி 5 பாயிண்ட். இது ஹெட்டிங்கு, அது கீழே ஒரு 5 பாயிண்ட் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க். இப்படி கொடுத்துருந்தா அப்படின்னா இல்லை, ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னா கட்டுரைக்கு நீங்கள் அதேமாதிரி ஒரு 6 கட்டிங் போட்டு எழுதிடணும். அப்புறம் அரசியல்களாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பட் ஸ்கிப் பண்ணுறதுங்க வேண்டாம். காந்தியடிகளும் காணப்படும் உயர்ந்த பண்புகளை நீங்கள் படிச்சிக்காங்க. அடுத்து பாதம் கதை இந்த கன்ஃபார்மாக வரப்போகுது. அடுத்து தலைப்பின் காரணம் குறித்து எழுதுங்க, முடிவில் ஒரு தொடக்கம். ஸோ ஸ்கிப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ பாதம் படிச்சிக்காங்க, அரசியல்கள் வேண்டாம், காந்தியடிகள் படிச்சிக்காங்க, இல்லை 2 படிச்சிக்காங்க. ஸோ இதுக்கு மாதிரி கொஸ்டின் பேப்பரில் போட்டால் எல்லாமே படிச்சிக்காங்க. இதில் இந்த 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி தந்திருக்கேன், ஏன்னா நிறைய கொஸ்டின் படிக்க முடியாது அவங்களால. ஸோ உங்களுக்கு தேவையான கொஸ்டின் மட்டும் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். 90க்கு மேலே எடுத்துடலாம், 95க்கு மேலே. ஓகே, இதே மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கணும். ஸோ அதை போய் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.